ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று தேவன் சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரோடு நாம் இருக்கிறோமா? ஒருவருடன் அதிகம் இருந்து அதிக நேரம் அவரையே பார்த்து பழகினால் அவரை போலவே நாம் மாறிவிடுவது இயல்பு. By beholding we become changed என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. நாம் எதை பார்க்கிறோமோ அதை போலவே ஆவோம் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படியானால் நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? இயேசுவை பார்க்கிறோமா? இயேசுவோடு பழகுகிறோமா? அப்பொழுதுதான் அவருடைய குணலட்சணங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தோடு நம் செலவிட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருக்கு பெயரும் வார்த்தை தான், வேதாமத்துக்கு பெயரும் வார்த்தை தான். ஆண்டவர் இயேசு தேவனுடைய வார்த்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார், ஜீவ வார்த்தை என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்றுதான் வெளிப்படுத்தல் 19 படிக்கிறோம். நித்திய ஜீவ வசனங்கள் என்று வசனத்துக்கு பெயர் இருக்கிறது. ஆகவே இயேசுவும் வசனமும் சரிசமம். ஆகவே இந்த வசனத்தோடு நேரம் நாம் செலவிடும் பொழுது இயேசுவோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். அப்பதான் பாருங்க, நாம் சாட்சிகளாய் விளங்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை.